any stress or pain in that part, you please release that by listening this music. And just neck, shoulder, overall hands, fingers, and come to face, chin, cheeks, lips, nose, concentrate on breath, eyes, ears, forehead, and overall head. அதாவது பெயின் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போடுற மாதிரி நினச்சிக்கோங்க. இது மியூசிக் கேட்டுக்கிட்டே நினச்சிக்கோங்க.
If there is any stress or pain, அதை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஃபீல் ஃப்ரீ. ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி நினச்சிட்டு நான் சொல்லுவேன். Forehead, eyes, ears, nose. Concentrate on breath. Cheeks, chin, mouth, and come to neck, shoulders, overall head, fingers, and come to chest, stomach, thighs, knees, legs, and overall foot. கொஞ்சம் கொஞ்சமாக கை கால்களை அசைத்து ட்ரை பண்ணுங்க. கை ரப் பண்ணி கண்ணை வச்சுக்கோங்க. ஐஸ் பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க. நான் ஓவர் ட்ராக் முன்னாடி கொஞ்சம் டென்ஷனாக தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லை, நிம்மதியாக இருக்கும். இங்கேயே அப்படியே இன்னும் கொஞ்சம் தான் இங்கேயே இருக்கலாம். நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, இல்லை நார்மலாக ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இதை பற்றி தான் ஞாபகங்கள் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த வரதுக்கு முன்னாடி எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது. இது மூச்சை விட முடியல, அந்த மாதிரி வலி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன். இங்கே நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக இல்லை, எனக்கு வலியே இல்லை. அது எப்பவுமே இருக்கிற டென்ஷன் இப்போ இல்லை. நல்லா இருக்குங்க. புதுசாக வந்துருக்காங்க. இல்லை கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். என்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நிலை எனக்கு வரவே வராது. எப்பவுமே இருந்தது, பட் கம்மியாக இருந்தது. இந்த வீட்டோட ஞாபகம்லாம் இந்த மியூசிக் கேட்டுன்னே இப்போ சொல்ல கொஞ்சம் என்னமோ கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா எண்ணங்கள், அது கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்தது கேட்டேன். இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வயசாக தூங்கிட்டேன். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. ஃபுல் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. பாடிலாம் பெயின் வெளியே பாதி பெயின் அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் அந்த மியூசிக் கேட்கும்போது அந்த வாட்டர் வேவ்ஸ் மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அதுக்கப்புறம் தான் பாடி உள்ள நீங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸாக சொல்லும் போதும் நானே ரிலாக்ஸ் செய்யும், நானே என்னோட பெயினை கிளம்பி கீழே வச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ சுவாசம் நல்லா இருந்துச்சு. சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு. மைண்டு டைவர்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கு போகணும் கூட. அது திரும்பவும் அகேன் இதுக்குள்ளே வந்துச்சு. அது ஒரே நிலையாக வந்து கரெக்டாக அந்த கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த ஹானஸ்டாக சொன்னால் எனக்கு ஸ்வெட்டிங்காக ஆகிடுச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் நிஜமாக ஸ்வெட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஸ்வெட் ஆகலை. இதை முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் ஸோ ஐ கேன் ஃபீல் இட். இது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான். ஸோ தேங்க்யூ. இரிட்டேஷன் இருந்தது. பட் இனிஷியலாக இரிட்டேஷன் இருந்ததாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்பேஸ் கரெக்டாக எனக்கு கிடைச்சிச்சு. சின்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் என்னோட ஆரா கிளைன்ஸாக நம்மளே மாற்றிட்டாங்க. ஓகே, நேற்று டு ஸ்டாண்ட் இன் மை மைண்ட், ஒரு இன்னர் மைண்டை நம்மளே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்னால் வாட்டர் வேவ்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு பிளாக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆச்சு. அது வரைக்கும் அந்த ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருந்தது மைண்டில். அந்த ஐ கேன் ஃபீல் தட் பிளாக் ஸ்பேஸ் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் மை செல்ஃப், இன்னர் மை செல்ஃப். தேங்க்யூ. மியூசிக் வந்து நல்லா ஃபோக்கஸாக எங்கேருந்து அந்த மைண்டை கொண்டு போயிடுது. மியூசிக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டாக ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க.
நல்லா தெரியுது ரிலாக்ஸேஷன். நீங்கள் வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க சார் மைண்டில்? இல்லை நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன். இது கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக மாறுது. அதனால கொஞ்சம் வேறு வேர்ல்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ்டாக மியூசிக்கில் ஃபோக்கஸ்டாக கொடுத்தா ரிலாக்ஸேஷனாக இருக்குது. உங்களுக்கு மியூசிக் தெரப்பியில் இல்லை சார் அதெல்லாம் ஓகே சார். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் வேர்ல்ட் மியூசிக் டே அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஹீலிங் வித் ஹார்மனி, ஹீலிங் ஃப்ரம் ஹார்மனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் எ மியூசிக் தெரப்பிஸ்டாக நான் என்ன கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படின்றது தான். ஆக்சுவலி இந்த தெரப்பி வந்து நமக்கு எனி இஷ்யூ இருக்குது, நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக எனி இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பியாக இதை எடுத்துக்கலாம். வித் மெடிசன்ஸோட மியூசிக் தெரப்பி வந்து வித் மெடிசன்ஸோடு எடுத்துக்கலாம். தட் வில் பி வெரி பெட்டர். அவங்களோட பெயின் லெவல், இப்போ தலைவலி இருக்குது இல்லை அவங்களுக்கு ஆர்த்தோ மூலயமா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பெயின் லெவல் வந்து இது நம்ம கேட்க கேட்க கம்மியாகும். ஈவன் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட், சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் அண்ட் ஆர்த்தோவில் அண்ட் நியூரோவில் இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதோடைய தன்மை வந்து பெயின் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இஃப் எனி ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ் எனி திங் அது வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். பிபி, சுகர் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க உதவும் இந்த தெரப்பி அப்படின்றது. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் தெரப்பி அப்படின்னா ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடம் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுருக்கேன் பவுன்ஸ்லாம். அந்த சவுண்ட் தெரப்பி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்ராஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த சக்ராஸ் பேஸ் பண்ணினா ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் இப்போ சரிகமாக கதானி இருக்குது இல்லைங்களா மியூசிக்கில், கர்நாடிக் மியூசிக்கில். ஸோ அதுக்கு ஈவனாக வந்து இந்த ஒவ்வொரு பவுலுமே வந்து டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஈக்குவலன் டு நம்மளுடைய சக்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். யோகாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுக்கு 7 சக்ராஸ் நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது நான் அந்த ஹீலிங் பண்ண உங்களுக்கு ரொம்பவே வந்து மியூசிக் தெரப்பி அப்படின்றதையும் தாண்டி இன்னும் சவுண்ட் தெரப்பி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இப்போ யாருக்காவது விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த மியூசிக் தெரப்பி அண்ட் சவுண்ட் தெரப்பி வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸை எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சவங்கிட்டலாம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. மலைகள்லாம் நான் நிறைய பார்த்தேன். அது எப்போ தெரப்பி நீங்கள் வந்தவங்க அதுதான் எனக்கு மலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும், மேகங்கள்லாம் அப்படி நகர்ற மாதிரி இருக்கும். அதுதான் பிடிச்சவங்க வந்துடுவாங்க எப்படியா இருந்தாலும் கூட பேசிட்டு. தேங்க்யூ ஸோ மச். கலர்ஸ் யாராவது ஏதாவது பார்த்தீங்களா? எந்த கலர் தான்? எல்லா கலர்ஸும் வந்துச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் ஓகே. அப்போ யாருக்காவது அழணும் அப்படின்னு தோணுச்சா? ஆனால் இங்கே யாராவது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்ண
Bye.
காஞ்சிபுரம் கிரசன்ட் லைன் சங்கம் மற்றும் ருத்ரையாள் அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் இணைந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மியூசிக் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோடையும் இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுவிதமாக மியூசிக் தெரப்பி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு ஒரு புதிய இன்ட்ரொடக்ஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடச்சிருக்கும். ரொம்ப ஒரு மைண்ட் ஃப்ரீயாக க்ளோவிங்காக இருந்தது, ரொம்ப ஒரு அமைதியாக இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே மறந்து நம்ம ஒரு புது உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஒரு பிளாங்காக எல்லாரும் சொன்னாங்க, கடலை பார்த்தேன், மலையை பார்த்தேன், மேகத்தை பார்த்தேன், ஸோ புது புது ட்ரீம்ஸு, ஸோ புது புது அச்சீவ்மெண்ட்டை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே கம்ஸ் ட்ரூ, எல்லாமே நிஜமாகணும்னு வாழ்ந்துறேன். ஸோ இந்த தெரப்பி இன்னும் பல பேருக்கு போய் சேரணும். ஸோ எல்லாரோட ட்ரீம்ஸும் அச்சீவ் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தேவைப்படுது. ஸோ ஃபோன்ஸ்லேருந்து குழந்தைங்கள்லாம் வெளியில் வந்து அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி குழந்தைங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னாலஜியை நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய உருவாகணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா பண்ணுங்க, நிறைய சக்ஸஸ் கொடுங்க. தேங்க்யூ ஷர்மிளா மேம். இவங்க எங்கள் லைன் சங்கத்தோட மெம்பர், அது மட்டும் இல்லாமல் அவங்க டைரக்டர் வேறு, நம்ம சங்கத்தோட டைரக்டர். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய். தேங்க்யூ. Thank you so much.